பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை புதிய கல்விக் கொள்கை பாதிக்கும் என்பதால் அதனை திமுக எதிர்ப்பதாக அந்த கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான பிரகாஷ் ஜவடேகரிடம் அளிக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை மனுவை இன்று ஸ்டாலின் வெளியிட்டார். புதிய கல்விக் கொள்கையின் பல்வேறு பிரிவுகளில் மாநில அரசுகளின் தலையீடு இருப்பதாகவும் கூட்டாட்சி முறையை பாதிப்பதாகவும் இருப்பதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் சில பிரிவுகளில் கூறப்பட்டிருக்கும் அம்சங்கள் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வியை எட்டாமல் செய்துவிடும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆசிரியர் இயக்கங்களின் சுதந்திரமான செயல்பாடுகள், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றுக்கு புதிய கல்விக் கொள்கை உறுதி கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், ஆசிரியர், மாணவர், சிறுபான்மையினர் என்று பல தரப்பினரும் இதனை எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே 2016ஆம் ஆண்டில் புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை திமுக எதிர்ப்பதாக அந்த மனு குறிப்பிடுகிறது.